மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்ப தனஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பயிற்சி ஆயிட்டு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு போகிறாரு. அப்ப எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதனுடைய சக்சஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். மேக்சிமம் குரு உட்கார்ந்த இடத்தை விட அவருடைய பார்வைப்படும் இடங்கள் நல்ல சக்சஸா இருக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தகுந்த ஃபேவரபிளான இடமா பார்த்து குரு பகவானுடைய பார்வை விழுது. அப்ப மேச ராசிக்கு களத்திர பாவஸ்தானமான துலாம் ராசியில அவருடைய பார்வை விழுது. பாகியஸ்தானமான தனுசு ராசியிலையும் அவருடைய பார்வை விழுது. நல்ல சேமிப்புக்கூடிய ஒரு வருமானம் வரதை நம்ம தக்க வைக்கக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துல குருவோட பார்வை கும்ப ராசியிலையும் விழுது. அப்ப உங்களுக்கு இது 3 ஸ்தானங்களுமே உங்களுக்கு நல்ல ஹைலைட்டா உங்களுக்கு வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். அது இல்லாத குடும்ப விஷயங்கள்ல திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் ஆகிறது, திருமணம் ஆன தம்பதியர்கள் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேர்ற மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும்.